சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாருமே இந்த தொகுதி தான். எங்க அண்ணன் இங்க நிக்கிறது எங்களுக்கு இதோட பெரிய சந்தோஷம் வேற என்னன்னா வேணும். ஆமா, இது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நாளா இப்படி போகும்போது வரும்போது எங்களுக்கு ஒரு மேட்டராவே தெரியாது. இது இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இதுக்காக நாங்க காலையில வந்து நின்றுட்டு இருக்கோம், இந்த ஆபீஸ் ஓபன் பண்றதுக்காக. இதே ரோட்ல நாங்க வந்து 20 வருஷமா நடந்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் இது நாங்க கண்டுகிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு எங்க அண்ணன் வரல, இதுங்க வேற எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இந்த ஏரியாவே பிரம்மாண்டமா இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பெரம்பூர்ல இருக்கீங்க, இங்க என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? தளபதி நல்லா மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஒண்ணா பண்ணிட்டு தான் இருக்காரு, இதுக்கப்புறம் பண்ணிட்டே இருப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல இந்த பெரம்பூர் தொகுதியில இன்னும் என்னெல்லாம் கொண்டு வரணும் மாற்றம்? அவர் இப்பதான் ஆபீஸ் திறந்திருக்காரு, கண்டிப்பா ஒரு ஒண்ணா பண்ணுவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க தான் எங்க ஆபீஸ் இருக்கு, நாங்க வந்து சொன்னா எங்க அண்ணா பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு. இந்த இடத்துல போதைப் பொருள் அந்த இதெல்லாம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்குண்ணா. நான் நைட்டு 1 மணி 2 மணிக்கு வரும்போது எங்க தெரு ஃபுல்லா பசங்க நிற்பாங்க, ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி இருந்தாலும் எப்படின்னா ஒரு சிங்க பெண்ணாவது அந்த ரோட்ல பைக்லயோ நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதனால நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஒரு மாசமா இந்த தொகுதியில உமன் சேஃப்டி எப்படி நல்லா இருக்கு. இப்ப வந்து இந்த 6 மாசம் 2 மாசம் ஆட்சி நடக்குதுங்க, இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தானே இருக்கு. எல்லாருமே அவர் மேல பள்ளி போடல. நீங்க யாரு வேணா என்ன வேணா சொல்லுங்க, நான் பண்றதான் பண்ணுவேன்னு அவர் கெத்தா பண்ணிட்டே இருக்காருண்ணா. இப்ப மாற்றத்துக்காண்டி தான் எல்லாருமே ஒண்ணு போட்டாங்க. என்னென்ன மாதிரிலாம் மாற்றம் நடந்துருக்கு நினைக்கிறீங்க? எல்லாமே மாற்றம் தானே. அவரு எப்படி சொல்ற, ஒரு விஷயமா அவர் பார்த்து பொண்ணுங்களுக்காக தான் அவர் பண்றாரு. பொண்ணுங்க நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாமே ஒண்ணு பார்த்து பண்றாரு. ஐயோ சில பேர் சொன்னாங்களே, இது என்னது சிங்கப்பெண் திட்டம்லாம் வேஸ்ட், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? பொண்ணுங்க எங்களுக்கு தான் தெரியும். அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். அதே மாதிரி எதிர்கட்சிலாம் இது 6 மாசம் தான் அந்த ஆட்சி நினைக்கிறோம், இது ரீல்ஸ் ஆச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. அதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க இருக்க மாட்டதுனால அவங்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எங்க அண்ணன் இருப்பாரு, நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் இருப்பாரு. அதே மாதிரி ஜென்சிடிஎம்கே வந்து ரொம்ப வந்து கனிமணல் தாக்குதல் நிறைய பண்றாங்க. இப்போ வந்து பல்லவி அவங்க எம்எல்ஏ அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க அம்மாவை கேவலம் படுத்துக்கிறாங்க. நானும் பொண்ணு வச்சிருக்கேன், எங்க அம்மாக்கு நான் பொண்ணு தான். எங்க அம்மா என்ன தூக்கி போடல, நானும் என் பொண்ணு தூக்கி போடல. ஜூலி வந்து அவ அபாஷன் ஆனதுக்கு எங்க அண்ணன் மேல பழி போட்டா. அது அவ தப்பு. நான் அவ புள்ளைய அவ தான் 10 மணி நின்று பாக்கணும். ஒரு ஸ்டெப்போ பெத்த தாய் வந்து பார்த்து வைக்கணும். எனக்கு என்ன, நான் கிழிச்சுக்கிட்டுதான் கத்துவேன்னா உனக்கு அபாஷன் ஆகதான் செய்யும். இப்ப வந்து கரூர்ல விஜய் பேசும்போது யாராவது லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க சொல்லுங்க. அது சாத்தியமாக நினைக்கிறாங்க. லஞ்சம் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறையும். என்ன மாதிரி குறையும்? அப்ப பயந்து லஞ்சம் வாங்காம இருப்பாங்க நினைக்கிறீங்க? இப்ப அப்படி இல்லை, எங்க வேணா வெளியில போறோம். நாங்க இப்ப தாசில்தார் ஆபீஸ்க்கு போறோம், அவங்க லஞ்சம் கேட்டா உடனே அவரு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காரு, வீடியோ எடுக்க சொல்லிருக்காரு, நாங்க அனுப்புவோம். எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த இடமா இருந்தாலும். அதெல்லாம் அவங்க கண்டென்ட்னா எங்களுக்கு தெரியாது. எல்லாமே அவங்க இன்ஸ்டால அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்றது. எல்லாத்துக்குமே ஒரு சாட்சினா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் தான். எல்லாத்தையுமே பார்க்கணும். எப்படி பாப்பாரு? ஒன்னொன்னு தானே அவர் பாப்பாரு. நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு, நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. அதுக்கு அவருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையாண்ணா. இப்ப கரூர்ல அவர் பேசும்போது 31 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து சில பேர் எதிர்க்கிறாங்க. அது நீங்க எப்படி பாருங்க? அந்தந்த குடும்பத்துக்கு அது சந்தோஷம் தானே. இப்ப என் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு அந்த வேலை கொடுத்தாலும் என் குடும்பமே நல்லா இருக்குமே. அதனால அது எல்லாமே நல்லதுதான் பண்றாருண்ணா அவரு. இன்னும் என்ன மாற்றத்தை, அதாவது இந்த 6 மாசம் 2 மாசம் நடத்திருக்காரு, இன்னும் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? அவரா எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்டால கொஞ்சம் நிறைய பேர் நாய் கத்திட்டு இருக்கு தெரியுமா, எல்லா நாயுமே கொஞ்சம் தூக்கி போட்டா நல்லா இருக்கும்ண்ணா. பார்த்துட்டேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அவரை பார்த்தது. நான் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த ஆபீஸ்ல இருந்து. பார்க்க முடியுமோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா நான் வந்துட்டேன் ஒரு வழியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்தது. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹார்ட்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வருது. இப்போ எம்எல்ஏ ஆபீஸ் வந்திருக்காங்க, அது எப்படி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, யூஸ்ஃபுல் தான். இதுக்கப்புறம் லைக் அவரோட ஏரியா இது, அவரோட தொகுதி இது. ஸோ இதுக்கப்புறம் அவரு எப்படி சொல்றது, எதுவாக இருந்தாலும் அவரோட தொகுதின்றப்போ எதனா ஒரு ப்ராப்ளம்னாலுமே எப்படி சொல்றது, அவர்கிட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் போகும். ஸோ அவர் வந்து பார்த்துப்பாரு, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் தான். இந்த பெரம்பூர் தொகுதியில என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் கொண்டு வரணும்னா லைக் எப்படி சொல்றது, எல்லாமே ஓகே தான். பட் ஆனா இந்த அவரோட ஏரியால கொஞ்சம் இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த சைட்ல ஓகே, பட் இந்த சைடு கொஞ்சம் மாத்தணும். இவர் வந்துட்டார்ல, அவனா கண்டிப்பா மாத்திடுவாரு. இப்ப 60 நாள் ஆச்சு அவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி 5 வருஷமா ஒருத்தர் போன எக்ஸ்-சிஎம் இருக்காருல்ல, அவர் ஒண்ணுமே கழட்டாதத 60 நாள்ல எங்க தளபதி முக்காவாசி பண்ணிட்டாரு. சரிங்களா, ஒரு நாள் கூட அவருக்குன்னு ரெஸ்ட் கிடையாது. வந்ததுல இருந்தே டெய்லி மக்களுக்காக மட்டும் தான் உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவர் நடக்கும் போது டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு லான்ச் பண்றதோ சரி, மக்களுக்காக எதனா ஒரு விஷயம் நல்லது பண்றதோ சரி பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஆனா அது வந்து கெடுக்கிறதுக்குனே வந்து சில பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க, இந்த ஜென்சின்ற ஒரு பேர்ல மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி.
இப்ப வந்து மாற்றம் தான் ஓட்டு போட்டாங்க நிறைய பேர். மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடந்துட்டு தான் இருக்கு. நான் நிறைய இடத்துல நானே பாக்குறேன் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அவர் வந்ததுல இருந்து. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நாங்க லேண்ட் வாங்குற இடத்துல சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம். எக்ஸிஎம் இருந்த டைம்ல நாங்க வந்து அந்த பட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது வெக்கமே இல்லாம எங்க கிட்ட லஞ்சம் கேட்டாங்க. எங்களை அலைய விட்டாங்க, அந்த என்டையர் டே அலைய விட்டாங்க. இங்க போ அங்க போன்னு சொல்லிட்டு எங்க டாடி கிட்ட எங்க காசு கேட்டாங்க. காசு கேட்டாதான் லைக் ஒரே ஒரு சைன் போடுறதுக்கு 20,000 30,000 அப்படி கேட்டாங்க. நாங்க அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவர் ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நாங்க மே எண்டில் போயிட்டு பண்ணோம். நாங்க அன்னைக்கு ஃபுல்லா அலைய விட்டது. அன்னைக்கு போகும்போது வித்தின் 1 or 2 hours வந்து எங்களுக்கு அந்த பாசிபிளா முடிஞ்சிச்சு. நிறைய லஞ்சம் எங்கேயுமே வாங்குறது இல்ல, நிறைய சேஃப்டி நல்லா இருக்கு, நிறைய விஷயம் மாத்தி இருக்காரு அவரை. போதைப் பொருள்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. அப்ப முன்னாடி எல்லாம் வந்து நிறைய நியூஸ் வரும், லைக் இவங்க வெட்டிட்டாங்க அந்த மாதிரி. இப்ப பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நல்லாதான் போயிட்டு இருக்கு. இப்போ கரூர்ல பேசும்போது யாராவது லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா இதெல்லாம் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறையும். இப்ப அவர் வந்து எக்ஸ் சிஎம் அவங்க மினிஸ்டர்ஸ் அவங்கள மட்டும் சொல்லல, கரண்ட்ல இருக்க மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ தான் சொல்றாரு. அவங்க ஆட்சியிலுமே இப்ப இருக்கிற ஆட்சியிலுமே யாருன்னா வாங்கினா கூடமே அவர் கண்டிப்பா சொல்லுங்க, ஆக்ஷன் எடுக்கிற அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் வந்து மக்களை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. என்னோட எம்எல்ஏ என்னோட மினிஸ்டர்ஸ் அவங்க எப்படியோ அப்படின்லாம் அவர் சொல்லல, மக்கள் தான் அவர் ஃபர்ஸ்ட் மெயின் இதுவா வந்திருக்காரு. இதே மாதிரி எந்த சிஎம் இதுவரை சொன்னதே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க. ஆமா, இது வரைக்கும் சொன்னது இல்லதான் உண்மையில. லைக் யாருக்கு இந்த மாதிரி ஒரு கட்ஸ் இருந்து பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட்? இவர மாதிரி கட்ஸோட யாருன்னா பேசியிருக்காங்களா? அது விஷயத்துல அது சொல்றப்ப நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்த விஷயத்துல அவரை. இப்போ கரூர்ல 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க, அது சில பேர் எதிர்க்கிறாங்க ஏன் வேலை கொடுத்தாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கரெக்டா பாக்குறீங்களா இல்ல சரி? நான் சரின்னு தான் சொல்றேன். இப்போ அவர் மேல அன்னைக்கு இஷ்யூவே, அவர் மேல ப்ராப்ளமே இல்ல, அது வந்து அவர் மேல பழி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? பார்க்க போனவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒழுங்கா கொடுக்காம 43 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அவரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவர் கேட்கறது கரெக்ட் தானே. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப கில்ட் ஆகி அது அவர் அழுததுக்கு கூட தப்பா பேசி அவர் அங்கிருந்து ஓட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி தப்பா பேசினாங்க. அது வந்து சரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செந்தில் பாலாஜி அவரோட ஃபுல்லா அவனோட இது மட்டும் தான். அதனாலதான் அவர் அன்னைக்கு கரூர் மீட்டிங்ல வச்சு அவரை நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு. இப்போ ரீல்ஸ் நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோங்க. ஒரு 10 years 15 years முன்னே இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல வீடியோ, இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது நம்மளுக்கு நியூஸை பார்த்தா மட்டும் தான் தெரியும். அந்த நியூஸே இப்போ வந்து யாருமே சரி கிடையாது. நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க வந்து மீடியா வந்து வேற மாதிரி போடுறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனே வந்து ரீச் ஆகல. ஸோ இப்போ ரீல்ஸ்ன்ற ஒரு வந்த போது தான் நம்ம அங்கங்க நடக்கிற வீடியோஸ் பிரச்சனை எல்லாருமே ஷேர் பண்ணும்போது தான் அந்த விஷயம் போய் சிஎம் ரீச் ஆகுது. ஸோ ரீல்ஸ்ன்றது நல்லது தான். பட் ஆனால் ரீல்ஸ் ஆச்சு மாடல் ஆச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதனால நம்மளுக்கு பெனிஃபிட் தான். அதனால தான் சிஎம்க்கு போய் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரீச் ஆகுது. அவர் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரு. பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நானே இது வந்து ரெண்டாவது முறை இன்னைக்கு சாரை பாக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நாங்க எவ்வளோ வந்து எல்லா இடமும் போய் ஓட்டெல்லாம் கேட்டிருக்கோம். இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. நாங்க ஓட்டு கேட்டு நாங்க எல்லாம் போய் என்ன சொல்றது, எல்லா இடமும் போய் ஓட்டு கேட்டு இன்னைக்கு வந்திருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே நாங்க வந்து புதுசா ஒரு நாள் தொடங்கின மாதிரி தான் நாங்க பாக்குறோம். நாங்க விரும்பின ஒரு சார் இன்னைக்கு இப்படி ஆட்சி நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு இப்ப கரண்ட் பாத்தீங்கன்னாக்கா நாங்க யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி எனக்கு வந்து 500 யூனிட்டுக்குள்ள வந்ததுனால எனக்கு 200 யூனிட் லெஸ் ஆயிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் அதுல ஒரு பலன் அடைஞ்சிருக்கேன். இன்னைக்கு சாரால் நான் ஒரு பலன் அடைஞ்சிருக்கேன். இப்போ பெரம்பூர்ல இன்னும் இங்க என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப இங்க என்ன சொல்றோம், எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம், எதா இருந்தாலும் எங்க அண்ணன் நாங்க பாத்துப்போம். வேற கஷ்டம் பெரம்பூர்ல மாற்றம் இல்ல சார். நான் பெரம்பூர் இல்ல. சரி, இப்போ அவர் வந்து ஆட்சி அமைச்சு 60 நாள் ஆச்சு. அவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஒவ்வொரு இடத்துலயும் மகிழ்ச்சி. எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல பஸ் இல்லையோ அந்த ஊர்ல பஸ், எந்த ஊர்ல ரோடு இல்லையோ ரோடு, எந்த ஊர்ல மக்கள் வந்து ஒரு பாத்ரூம் இல்ல எது இல்லைன்னா எங்க அண்ணன் இருக்கான்ற அந்த சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்துல அவரும் இன்னைக்கு நியூஸ் போட்டு இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா நாளைக்கு எந்த தொகுதியில ப்ராப்ளமோ அதை உடனே செய்யறாங்க. அதே சமயத்துல எங்க போனாலும் ஊழல் வாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைக்க வேண்டியது இருக்கு. ஆனா முக்காவாசி பேர் குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. போதைப் பொருள்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். நீங்க தான் ஒவ்வொரு நாளுமே பாக்குறீங்கல்ல சார், எவ்வளவு போதைப் பொருள் ஒவ்வொரு நாளுமே பிடிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட நான் நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கு காலையில கூட போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க.
ஒவ்வொரு நாளுமே பிடிச்சி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. போதைப் பொருள் ரொம்ப குறைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா, ஐயா ஒருத்தர் நியூஸ் சொல்லியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் நான் 12 மணிக்கெலாம் ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டு இருந்தேன், சாரி காலையிலேருந்து குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து லேட்டாக கொடுக்கறதுனால நான் குடிக்கிறத நிப்பாட்டேன். ஆன்ஸ் பாக்கு இதெல்லாம் இல்லாததுனால இன்னைக்கு என் குழந்தைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு விஷயம் இப்போ கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் எல்லாம் இன்னைக்கு 2 மாசத்துல ஒருத்தர், நாளைக்கு ஒரு 50 பேர், நாளை 5 வருஷம் அவர் ஆட்சி இதுவா வரதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப வந்து அவர் ஆட்சி வந்து இது ரீல்ஸ் ஆட்சி, இன்னும் வந்து ஒரு 6 மாசம் தான் அந்த ஆட்சி இருக்கும், கவுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதிர்க்கட்சி சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சார், இப்போ வந்து ஊழல் வந்து எல்லா இடத்துலயும் அவங்க தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த ஊழலை வந்து எங்க அடுத்தவங்க அந்த பெரிய என்ன சொல்ல அதிகாரிங்க வந்து சார் நம்ம ஆட்சியில இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டான்னு சொன்னா ஏதாச்சும் இதுவாயிட்டு ஊழல் அந்த அரசியல் அந்த கட்சிக்காரங்களுக்கு கூட இல்ல, அந்த என்ன சொல்லுவானா நம்ம அந்த என்ன சொல்லுவோம் சார், நம்ம அந்த சாருங்களுக்கு அதிகாரிங்களுக்கு ஒரு பயம் பொறுத்துற மாதிரி, எப்ப நம்ம தான் வரப்போறோம் அதனால நீங்க எதையும் வந்து அதிகமா வெளியிட்டுறாதீங்கன்ற அந்த பயத்துல நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. இது மக்களுக்கு தெரியும். இது இனி இல்ல, இனி 50 வருஷத்துல எத்தனை ஆச்சுனாலும் நம்ம தளபதி தான். நிறைய இடத்துல கரண்ட் கட் ஆகுது, நீங்க வந்து டிவிக்கு கொட்டு போட்டீங்கல்ல, அதனால அனுப்புவீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது சார் அது நம்மளுக்கே தெரியுது சார், நீங்களே நிறைய வீடியோல எல்லாம் பாத்தீங்க, அவங்களே வேணும்னே கட் பண்றதா. சரியா சார், நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவா கரண்டே நாங்க கட் ஆனது பாக்கல சார். அப்பயும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான், அதே விஷயங்கள் தான், எல்லாமே அதே தான். நாங்க அப்பெல்லாம் கரண்ட் கட் ஆகிறத பாக்கல. சார் வந்ததுக்கு அப்புறம் இதை ஹெவியா பண்றாங்க. சார் மேல வந்து ஒரு பழி வரணுன்றதுக்காக அவங்க பண்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்போ அவர் கரூர்ல போய் பேசினாரு, யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதே மாதிரி எந்த சிஎம் இது சொன்னதே என்ன, அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு? அது எப்படி இருக்கு? எதனா லஞ்சம் குறையும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் கூட யோசனை பண்ணேன், சரி மக்கள் நம்ம குறைச்சிருவோம், அதிகாரிங்க எப்படி இதை குறைப்பாங்க அப்படின்ட்டு கூட நான் யோசிச்சேன். சார் சொன்ன ஒரு விஷயம் அதிகாரிங்களுக்கும் சேர்த்து வரும். அதுக்கு வரவன் உங்களை அதிகாரிகளை பார்க்க போறது யாருன்னா நான் ஒரு பொதுமக்கள். ஆனா இப்ப சார் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட தங்கச்சி வருது, நீ அந்த லஞ்சம் வாங்கினீங்கன்னா என் தங்கச்சி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடும், நீ அப்போ வந்து அந்த வேலை பதவி உனக்கு போயிடும், அப்போ நீ வந்து இந்த ஊழல் வாங்காம வரவங்களுக்கு நியாயமா செய்யுன்றத அவரு இப்படி சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சார். என்னோட இது அது கருத்து. கரூர்ல 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க, அது நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. அது நீங்க சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா? சார் ரொம்ப சரி சார். அவங்க அழுத வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்களா சார்? ஒவ்வொரு மிடில் ஃபேமிலி சார். சார் இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் படிச்சா எனக்கு எக்ஸாம் எழுதுனா என்னோட வேலை போச்சுன்னு சொல்றாங்களா, அது எவ்வளவு பெரிய தப்பு சார். அந்த நம்ம வந்து படிச்சு இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுதி நமக்கு அந்த வேலை கிடைச்சிடும். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு தலைமை இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் சார். அந்த பெருந்தன்மையா நம்ம எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். ஏன் எதிர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் சார் பண்ணதுனால எதிர்க்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் பண்ணது மிக சரி. அந்த ஒவ்வொரு குடும்பம் அழுத கண்ணீர் பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்க முடிஞ்சதா சார்? அவங்களால சந்தோஷமா வாங்க முடியல. அப்படி இருக்கிற ஒரு இது இடத்த போய் உனக்கு வந்து அது நிரந்தரம் கிடையாது, நீ ஏன் அவங்களுக்கு கொடுத்த, இந்த 35 பேரோட வேலை போச்சுன்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல சார். அதை இப்போ வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு, இன்னும் என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்னன்னா சார் வந்து இப்ப ஆல்ரெடி வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா சாருக்கு கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த போதை குடியை கொஞ்சம் குறைக்கலாம், அதே சமயத்துல எல்லா விஷயங்களும் கொஞ்சம் குறைக்கலாம்.